வணக்கம். ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் நடித்த ரஜினி முருகன் இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடத்து தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். 2016 ஆண்டு வெள்ளித்திரையில் வெளிவந்த திரைப்படம் தாங்க ரஜினி முருகன். இந்த திரைப்படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட சேர்ந்து ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்கய்யா. சூரி சாரும் கலக்குன்னு கலக்கியிருப்பாருங்க. 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு இருவரும் இணைந்து இந்த திரைப்படத்தில் பல்வேறு நகைச்சுவை காட்சிகளை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக அதில் ஒரு நகைச்சுவை காட்சி தான் பாத ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு இடத்த தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். ஆவி பறக்கும் கடை அவன் மதுரை மாட்டுதாவணி பஸ் நிலையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் போனால் தெப்பக்குளம் வருங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மிகவும் புகழ்பெற்ற மதுரையில் தெப்பக்குளம்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல தாங்க ரஜினி முருகன் திரைப்படத்தில் வரக்கூடிய பாத ஜோசியம் பார்க்கக்கூடிய காட்சிகள் பதிவு செஞ்சுருப்பாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. முதல் கட்ட காட்சியில் சிவகார்த்திகேயன் சார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிங்க பொம்மை இந்த இடத்துல உட்காந்துருக்க மாதிரி தாங்க காட்சி எடுத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சோறு பக்கம் இருந்து நம்ம சூரி சார் நடந்த மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தடுப்பு சோத்து மேலே கொஞ்சம் பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. இது எங்க அம்மா கொடுத்த வெகுமானம். அதையா நீ பவுமானமா எடுத்துட்டு வந்த. இந்த இடத்துல ஒரு 2 சக்கர வாகனம் நினைக்கிற மாதிரி ஒரு காட்சி பதிவு பண்ணியிருப்பாங்க. வேற வழி வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சிக்கிட்டே வருது. இந்த தெப்பக்குளத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க தெரியும். ஆனால் இந்த காட்சி இந்த தெப்பக்குளத்தில் எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்கு நம்ம சில காட்சிகளை உதாரணமாக வச்சுருக்கோம். அந்த டீ கடைக்காரன் 200 ரூபா பாக்கி அதை கொடுக்க முடியாமல் 7 சந்து சுற்றி வந்திருக்கேன் பங்கு. நாம் சொல்லக்கூடிய இந்த காட்சி எடுத்த இடம் தெப்பக்குளம் காவல் நிலையம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த காவல் நிலையத்துக்கு எதிரில் தாங்க இந்த காட்சி எடுத்திருக்காங்க நம்ம சொல்கிறோம். ஒரு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் இந்த இடம்தான் என்பதற்கு உறுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் சூரி சாரும் பேசும்போது பாருங்கள், பின்பக்கமாக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த தென்னை மரம் நல்லா பாருங்கள், ஒரே ஒரு தென்னை மரம். அந்த காட்சி நல்லா கவலாக இருக்கும் பாருங்கள். இது கஷ்டமாக தான் இருக்குது சொல்லு, பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நாய் வந்து சேட்டை பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. எல்லாம் வாங்குற மாதிரி ஒரு வேலை பங்கு கண்ட நாயெல்லாம் நம்ம மேலே கக்கூஸ் பண்ணிட்டு பங்குன்னு சொல்லி சூரியா சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. நம்மளை சும்மா அந்த காட்சியில் பாருங்கள் சின்ன கோபம் எது பார்த்தீங்களா? அந்த கோபத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள். சும்மா கிடக்கிற பழைய டயர்னு நினச்சிருச்சு பங்கு. இதுக்கப்புறமும் சும்மா இருந்தோம் இந்த அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக ஒருத்தர் ஜோசியம் பாஞ்சு ஜோசியம் சொல்கிற மாதிரி காட்சி வருங்க. நீங்கள் கேட்கலாம், அவர் வரும்பொழுது மரம் காட்டுறாங்களே அது எங்கே காணான்ட்டு. அதை பாருங்கள், அந்த சின்ன மரம் அந்த பக்கம் வந்து நம்ம போக முடியல, க்ரௌட் அதிகமாக இருந்தது. அது இல்லாமல் காவல் நிலையம் இருந்தால் சரியாக எடுக்கல. ஒரு சின்ன காட்சி கிளிப் எடுத்துருக்கவங்க காட்டுறோம் பார்த்தீங்களா? இந்த மரத்துக்கு பின்பக்கமாக வந்து கேமராவில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த தெப்பக்குள கரையில் உட்காந்துக்கிட்டு பாதி ஜோசியம் பார்க்குற மாதிரி காட்சி எடுத்திருப்பாங்க. அது என்னன்னு ஜோசியத்தை பாதத்துல பாக்குறீங்க? எவன் கையில தம்பி இப்ப ரேகர் ஜோசியர் ஒரு குச்சி எடுத்து வைப்பாருங்க. இது என்னன்னு தம்பி இதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல என்ன பண்ணணும்? ஜோசியர் குச்சியை எடுத்து வச்சு அது மேலே சிவகார்த்திகேயன் சார் காலத்துக்கு வைக்க சொல்லுவாருங்க. உங்க காலத்துக்கு இங்க வைக்கணும். சிவகார்த்திகேயன் சார் காலில் பூதக்காணியை வச்சு பார்க்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அண்ணே சூப்பராக இருக்குண்ணே, எங்கண்ணே கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சார் கேட்குற மாதிரி ஒரு காட்சி வருங்க. உடனே சூரி சார் அவருடைய காலத்துக்கு வைப்பாருங்க. நீங்க வைங்க பங்கு காலை வச்சு பாருங்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க சொல்லி ஜோசியக்கார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. சாரி சூரி சார் தன்னுடைய கால் கூசுற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. நான் காலில் வச்சு நோண்ட தோண்டியும் சில்க் சுமுத்திரா விரல இல்லை, குச்சி ஒரே குத்துறன்னு சொல்லி ஜோசியக்கார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. காலில் வச்சு நோண்டுறது ஒன்று, சிலுக்கு சுமதா விரல குத்தூசி வச்சு இறக்கி. இந்த காட்சிகள் எல்லாம் எங்கே எடுத்தாங்கன்னா இதே தெப்பக்குள கரையில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் சொன்ன பார்த்தீங்களா? அந்த காவல் நிலையத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதே இடத்துல தாங்க அந்த காட்சிகள் பதிவு செஞ்சுருப்பாங்க. சரி உங்கள் பேரை சொல்லுங்க. ரஜினி முருகன். சூப்பரு. இந்த காட்சி எடுக்கும் போது இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய இந்த கம்பி தெரியாதுங்க, ஆனால் இப்போ கம்பி தெரியுதுங்க.
தாத்திரி அது என்ன தோத்தாத்திரி ஒன்னு ஜெயிச்சாத்திரின்னு வை இல்லாட்டா ரவிசா. இந்த இடம் தான் அந்த இடம் என்று சொல்வதற்கு மற்றொரு சாட்சியாக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த தெப்ப குளத்தில் பாருங்கள், நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுடைய இடது கை பக்கத்தில் பாருங்கள், இந்த கட்டடம் அப்படியே தெரியும். இந்த காட்சி இன்றைக்கும் அதே இடத்துல அப்படியே தெரியுதுங்க. சௌத்ரின்னு வையே. ஏன் சாவித்திரி விளக்கித்திரின்னு வைக்கிறேன் கடுப்பேத்த. தம்பி எனக்கே பெருமையாக இருக்குது, உங்கள் 2 பேருக்கு கூட்டுத் தொழில் அமோகமாக இருக்கும் தம்பி. பெருமையா இருக்கு. உங்க 2 பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். எண்ணி 60ஆவது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க. இன்னி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. 61ஆவது நாளில் இந்த ஊரே உங்களை வேடிக்கை பார்க்கும். 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். இப்படிலாம் ஜோசியக்கார் சொன்னோடனே சிவகார்த்திகேசர் கனவு கண்ணே இருப்பாருங்க. திடீர்னு மீண்டும் அந்த நாய் வந்துடுங்க. சிவகார்த்திகேசர் அந்த நாயை திட்டுற மாதிரி ஒரு காட்சி வருங்க. இந்த நாய் ஒரு நாளைக்கு பாரு நானு. தம்பி அத நாயின்னு சொல்லாதீங்க. தம்பி அதை நாயின்னு சொல்லாதீங்க, பைரவர் உங்கள் மேலே உள்ள அழுக்கையெல்லாம் கழுவிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி ஜோசியக்கார் சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க. அவர் உங்க மேல ஒண்ணு கடிக்கல, உங்க மேல உள்ள அழுக்கையெல்லாம் கழுவிட்டு போறார். இணையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட தேவதை வரப்போகிறான்னு சொல்லி நம்ம ஜோசியக்கார் சொல்கிற காட்சியோட இங்கே எடுத்த காட்சிகளை முடிச்சிருப்பாங்க. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தேவதை வரப்போறான்னு அர்த்தம். மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க இந்த பஞ்சுக்கு அப்புறம் நீ வெளியே வரல. வர்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணு. மறக்காம நம்ம ஸ்பாட் 2 டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.